இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாரும் கோல்டு வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல நம்ம பிஎம் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. பிஎம் நரேந்திர மோடி நம்ம என்டையர் கண்ட்ரிக்கு ஒரு 5 ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். யூஎஸ் ஈரான் வார்னால குளோபல் லெவலில் ஆயில் சப்ளை தடுமாறிட்டு இருக்கு. ஸோ மோடியோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் பெட்ரோல் அண்ட் டீசலை ரொம்ப ஸ்பேராக யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் ஃபாரின் வெக்கேஷன் அண்ட் ஓவர்சீஸ் வெட்டிங்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் எசென்ஷியல் ட்ரிப்ஸை அவாய்ட் பண்ணி இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஒரு மூவ் நம்ம எக்கானமியை குளோபல் ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் கார்ட் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். பை இந்தியன் யூஸ் இந்தியன். முடிஞ்ச அளவு ஃபாரின் மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு போகாமல் இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸையே யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இது நம்ம எக்கானமிக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமை திரும்ப கொண்டு வர சொல்லியிருக்காரு. இதுவும் ஃபியூயல் கன்சம்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான். இவர் ஜஸ்ட் இதையெல்லாம் ரெக்வஸ்ட்டாக தான் வச்சிருக்காரு, ரூலாக எதுவும் போடலை. பட் இவர் சொன்ன ரெக்வஸ்ட்டே ஸ்டாக் மார்க்கெட்டில் செம இம்பாக்ட். நிஃப்டி 360 பாயிண்ட்டும் சென்செக்ஸ் 1300 பாயிண்ட்டுக்கும் மேலே இறங்கிருச்சு. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிடுங்க.